அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் மலேசியாவில் நவம்பர் 3 முதல் 8ஆம் தேதி வரை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது அவரை சந்திக்க விரும்பும் நபர்கள் கீழ்கண்ட மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டு சந்திக்கலாம். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை இந்த மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொண்டு சந்திக்க. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லும். இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்ல பார்ப்போம். பிரச்சனை இல்லை, இருந்தாலும் திரும்ப கேரளா கர்நாடகா கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்கு மழையில். அதோட வழி இருக்கு. இப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறமா திரும்ப வேற இதுலேருந்து உருவாகி வரக்கூடிய அந்த புயல் போல இல்லை ஒரு காற்று மண்டலத்தோட வழியாக மழை வரப்போகிறதுல சில இடத்துல பரவலாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இது வந்து கேரளாக்கே போகும், திரும்ப ரிவர்ஸ் வந்து திரும்ப அப்படியே தான் போயிடுமே தவிர தமிழ்நாடு பெரிய பாதிப்பு இருந்தது இல்லை. 12லேருந்து 22ஆம் தேதி தான் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மழைகள் வரும், செயல் இருக்குது. ஆனால் 12, 24ஆம் தேதி ரொம்ப மழைகள் இருக்குது. எதிர்பார்க்காதவன் தமிழ்நாட்டிலே மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 6 நிரம்பி வழத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மிஸ் ஆகிட்டா டிசம்பர் 7ஆம் தேதி, அப்போது 2 நாளைக்கு சரியான ஒரு மழைகள் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா இந்த 12ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். 2 இடத்துல மழை சரியா போகுது. அது இல்லாமல் ஒரு இடத்துல சும்மா பார்த்துன்னு இருப்பாங்க, அப்படியே மழை சரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்க போறோம். மலையில திரும்ப ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும்போது ஒரு நாட்டோட போர் தொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த போறாங்க. அந்த நிலைமை ஏற்படுத்த பார்க்க போறோம். அவங்க வார்த்தை படிப்படியா ரொம்ப பிரச்சனையாகி அந்த நாட்டுக்கே பிரச்சனை ஆக போகுது. அது இல்லாம பலம் குறைய போகுது. அமெரிக்காவோட பொருள் பலமும் குறைஞ்சிரும். இதுல வர்த்தகத்தை பெருக்க போறாங்க சீனா. உலகம் முழுவதும் வர்த்தகம் வந்து பெரிய போகுது. அது பெரிய லெவலில் சீனா வந்து ஒரு பெரிய லெவலில் எடுத்துன்னு வரப்போகுது. ஒரு புது வழியான கார் ஒன்று வருது, அது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது இந்தியாலையும் வரும். இந்த டிசம்பர் மாதம் ஒரு செல்ஃபோன், ஒரு புது வழியான செல்ஃபோனாக வருது, அதுவும் நல்லபடியாக இருக்கும். ஒரு பள்ளி வளாகம் முழுவதும் பிரச்சனை ஏற்படும். அதோட குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். உலக நாடுகள் ஒற்றுமை போராடுவாங்க. அதுல ஒரு முதலிடமா நம்மளோட இவர் வருவார், பிரைம் மினிஸ்டர் அவர்கள். அதுக்கான வழிகள் கிடைக்கும். முன்னில ஒரு பெரிய பாராட்டு நடக்கும். லண்டன் என்ன யூரோப் ஒரு அதிபர் பெரிய பிரச்சனை வர அவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போறார். அதுல ஒரு குழப்பமாகும். பிரான்ஸ்ல ஒரு பெரிய போர்க்கொடி ஏற்பட போகுது. அந்த கண்ட்ரி இல்லைன்னா அது பக்கத்துல கண்ட்ரியும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்கள், மிகப்பெரிய எல்லாமே வன்முறைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்லியில ஒரு இடத்துல பிரச்சனை ஆக போகுது. அதே நேரத்தில் நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு மும்பையிலையோ இல்லைன்னா டெல்லியிலோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அது ஒரு பெரிய குழப்பத்தை பார்க்க போகும். முக்கிய மந்திரி உடல் பிரச்சனையாகும். நடிகன் இன்னொரு நடிகனும் ஒரு இதுக்கு வரப்போறாங்க அரசியலுக்கு, அதுவும் வழி வரும். நடிகர் அந்த வழக்கு வந்திருக்கு, அந்த வழக்கு வேற திசையா மாறப்போகுது. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். கேரள மாநிலம் இல்லைன்னா ஒரு இடத்துல படகு, அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. இல்லை ஒரு டூரிசத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறத பார்க்கணும்.
2 கடல் கொந்தளிக்கும். ஒரு கடலோட இது வந்து ஊர் உள்ள போகிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் உள்ள போகும். இந்தோனேஷியா இல்லை பிலிப்பைன்ஸ், சீனா அதையும் தாண்டி ஒரு கண்ட்ரியில் மிகப்பெரிய எர்த்குவேக் ஏற்பட போகுது. இது வரைக்கும் பார்க்காத அளவுக்குள் அதிகமாகும். அது நடக்கிறப்போ பெரிய சூறாக்காற்றுகள் ஏற்படும். இந்த மழையும் கூடி இது இந்த எர்த்குவேக் வரதையும் பார்க்க போறோம். ஒரு முக்கிய முஸ்லீம் நாட்டில் நடுப்புறம் ஒரு தீவான இடத்துல வந்து முக்கியமான எர்த்குவேக் இருக்கு. எல்லையில ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கான வழியா இருக்குன்றத சொல்றேன். திரும்ப 2 புயல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா ஆந்திரா கர்நாடகா பார்டர் தமிழ்நாடு எல்லையில கொஞ்சம் மழைகள், ஒரு 6 மட்டும் நிரம்பி விழுறத நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் கடந்த வீடியோவில் கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்கும், அது வெளியில் வரும் அப்படின்னீங்க. அதுபோல் லண்டன் மியூசியத்தில் வந்து நெப்போலியனுடைய இளவரசி, நெப்போலியன் ஆட்சி அவருடைய இளவரசிகளுடைய நகைகள்லாம் அருங்காட்சியகத்தில் இருந்தது, லண்டன் அருங்காட்சியகத்தில். அதை வந்து சினிமா மாதிரி வந்து அதை திருடிட்டு போயிருக்காங்க. ஆமாம், அது வந்து கோல்டு தான் பர்டிகுலராக சொன்னாங்க. ஆமாம், கோல்டு தான் திருடிட்டு போயிருக்காங்க. அதுபோல் நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் அடகு வச்சிருந்த நகையை அந்த பேங்க்ல வேலை செய்கிறவங்களே வந்து எடுத்திருக்காங்க. அதையும் போலீஸ் கண்டுபிடிச்சி அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் சொன்ன அந்த கோல்டு பற்றிய ஸ்கேம் வந்திருக்கு சார். அதே போல் யூரோப்போ அல்லது மற்ற யூஎஸ் கண்ட்ரிகளில் மிகப்பெரிய புயல் வெள்ளம் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஜமைக்காவில் ஒரு புது விதமான ஒரு சுழல், புயல் காற்று சுழல் வந்து அது அங்கே பெரிய லெவலில் பயமுறுத்திருக்கு. இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்கு சார். இப்போது வந்து சார், இந்த தங்கம் வெள்ளி விலை வந்து ஒரு நிலையாக இல்லாமல் ஏறுது இறங்குது, இப்படியே போயிட்டுருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்க சார். தங்க வெள்ளி வந்து ஏறி இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி இறங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு வழியாக இருக்குது. ஆனால் திரும்பி ஒன்று கொஞ்சம் ஏறும். ஆனால் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு கட்டிங் ரேட் இருக்குது. அந்த ரேட் வர சொல்ல ஒன்று ஏற்றணும், ஆனால் இறக்கத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் கோல்டில். சில சமயம் ஏறலாம், ஆனால் நிறைய 90% கொஞ்சம் இன்னும் இறக்கணும் அப்படின்ற மாதிரி வேர்ல்டில் நினைக்கிறாங்க. ஸோ இறக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் டவுன் ஆகிற மாதிரி வந்து ஏறிடும். நெக்ஸ்ட் டே ஸ்டார்டிங்கில் ஸ்டேபிள் பண்ணுவாங்க. கோகுல் வந்து கோல்டு சில்வர்லாம் ஒரு ஸ்டேபிள் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த நிலைமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பெரும்பணக்காரர் வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா சார், தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கூட ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய முதலீடு பண்ணி தான் பெரிய லெவலுக்கு உலக பணக்காரர்களில் முதல் வரிசைக்கு வந்தார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிலவரங்கள் முதலீடுகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த 11ஆம் மாதத்துலேருந்து நல்ல ஆகிடும். பிப்ரவரி மாதத்துலேருந்து சூப்பராக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. புரியுது. பிப்ரவரிலேருந்து தைரியமாக ஷேர்ஸில் போகும். 2 வருஷம் கழிச்சு கிரிப்டோ ரிசர்வ் பேங்க் நார்ம்ஸில் சில மாற்றங்கள் வரும். அப்போது அந்த கிரிப்டோலையும் கொஞ்சம், ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டானுங்க. சும்மா உடனே எல்லாத்துக்கும் போய் மோதிட்டானுங்க. நம்ம பணத்தை வீணாக்கிடாது. எப்போ சொல்கிறோமோ அது செய்யும். புரியுதா. 2ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேம்லிங் வந்து இதில் இருக்குது ஷேர்ஸில். ஸோ நிறைய உடனே சில கம்பெனி அப்படியே ஒரு மாதிரி ஏற்றுவாங்க. ஒரு புது விதமான வழிகள்லாம் ஏற்படும். அப்போ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். இப்போ எப்படி கோல்டில் சம்பாதிச்சோமோ அதேமாதிரி ஷேர்ஸில் சம்பாதிக்கான வழிகள் இருக்குது. சார், இப்போ வரப்போகிற இந்த நவம்பர் மாதத்துக்கு வந்து ராசி பலன் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4மே நல்லாயிருக்கும்.
ஒரு வழி வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்குது. நல்ல டெவலப்மெண்ட் எதிர்பார்க்க 12ல் விரையாதிபதி இருந்தாலும் எல்லாத்தையும் வீட்டை சுத்தமாக்குவான், கரெக்ட் பண்ணுவான், எல்லா வழியும் பண்ணி கொடுப்பான், நல்லா ஆக்கி கொடுப்பான். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கும்பம், மீனம், மேஷம் இது 3மே சரியில்லை. ஸோ ஒரு மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன சின்ன வழிகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன அடிப்படுறது, வேகம் இல்லாமல் போகிறது, மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இது போக சரியாயிடும். ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, இந்த ஒரு மாதத்துக்கு அப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சார், இப்போ இந்த செவ்வாய் விருச்சிகத்துக்கு பயிற்சியில் விருச்சிகத்துக்கு போகிறார் இல்லையா இப்போ இந்த மாதம், அதனால் இந்த நம்ம ஊரில் இந்த அரசியல் நிலவரங்கள், இந்த பொருளாதார நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கும் என்ன சார்? இந்த 45 நாளில் செவ்வாய் ஒரு விதமான வழியை பண்ணுவான். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு இந்த அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்ந்து டெவலப் ஆகும். அந்த ஒரு வழியை எதிர்பார்க்குறாங்க, அது நடக்க போகுது கொஞ்ச நேரம். அதுக்கான வழி இருக்குது. அதே நேரத்தில் இந்த பொருளாதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏறும், சில விலைவாசிகள் பொருட்கள் ஏறும். ஆனால் செவ்வாயோட பாதிப்பு இருக்கிறதுனாலும் குரு பார்வையாயிடலாம். குரு பார்க்கறதுனால பிரச்சனை. ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்றைய கணிப்புகள் மிகச் சிறப்பாக, ரொம்ப இந்த நாடி அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடத்தின் படி அந்த கணக்குகளை போட்டு அந்த பண்டைய ஜோதிட முறைகளை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் இந்த அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடம் அடுத்த வாரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்போம் சார். இதுவரை நீங்கள் இந்த கணிப்புகளை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேனும் கொரோனா குறையும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.